session. So if you are new here, consider subscribing. We jump on a call every week on Saturday, probably 9 p.m. to 10 p.m. Indian time because we are here to break down what happened போன வாரம். அதை நம்ம எப்படி இன்னும் நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் செஷன், சார்ட்டிங் செஷனோட இன்டென்ஷனே. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அடுத்த வாரத்துக்கு சம்டைம்ஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அலாங் வித் தட் நம்ம யூடியூப்பில் யாரெல்லாம் வந்து தே ஆர் ட்ரைங் டு லேர்ன், தே ஆர் ட்ரைங் டு க்ரோ அப்படின்ட்டு அந்த வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக they are trying to increase their way of trading, enhance their way of tradingலாம் இருக்கும் தெரியுமா. அவங்க எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே we will be answering in this particular session. So if you're new here, consider subscribing. ஸோ நம்ம போன வாரம் வந்து we basically left off here. ஓகேவா, நம்ம இந்த மூவ் என்னன்னு ஸ்டடி பண்ணிட்டு we left off here. அண்ட் நான் போன வாரம் if you are here நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், I literally told you நம்ம இந்த பர்டிகுலர் வீக்லி இம்பேலன்ஸ்ல இருந்து we are delivering. So that signifies I was looking for previous week low and then eventually previous month low. இதுதான் என்னோட draw on liquidity இருக்க போகுது. ஆனால் இது வந்து it will only be my draw on liquidity if this particular IFAG holds the price. லைக் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸை ஹோல்ட் பண்ணாதான் நான் அந்த டார்கெட்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அகைன் போன வாரம் நம்ம பார்த்ததுன்னா அதை நீங்கள் கவனிக்கலனாக்கா கோ அண்ட் வாட்ச் மை சேம் சார்ட்டிங் செஷன் வீடியோ யூடியூப்ல இருக்கும். அதில் நம்ம இதை பற்றி தான் பேசியிருப்போம். பேசிக்லி நம்ம வந்து we were targeting for lower prices. இந்த வீக் நம்ம டே பை டேவாக எப்படி ப்ராக்ரஸ் ஆச்சு. அகைன் ரிமெம்பர் வெனஸ்டே நம்மளுக்கு சிபிஐ இருந்தது, அதை வச்சு எப்படி ப்ராக்ரஸ் ஆச்சுன்னு பார்த்தாக்கா this was Monday. See again, Monday is an inside bar. See, Tuesday என்ன இருக்கு, we went and we swept the highs. ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீக்லி ஓப்பனுக்கு மேலேயும் நம்ம ட்ரேட் ஆகிட்டோம். நம்ம வீக்கோட ஓப்பன் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ வீக்லி ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டோம். ஆல் we had to do was just find some sort of entry model on the top above this price and then sell it, look and aim for down lower prices. இப்போ பாருங்க, see, previous month low is also swept and previous week low is also swept. இப்போ நம்ம இந்த particular trade we kind of projected the trade not on a daily time frame but on a weekly time frame. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வீக்லி IRL இருந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டில இருந்து we were trading towards the external range liquidity which was previous month low. So இந்த hybrid cycle பார்த்தீங்கன்னாக்கா we can align. See, basically நம்ம சைக்கிள் என்னது, monthly and then comes daily and then comes 1 hour and then blah 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 blah, கரெக்டா. and then weekly பார்த்தாக்கா weekly comes 4 hour and then 15 and then comes again, goes on and on and on. So இப்போ இது வந்து நம்ம ஹைபிரிட் சைக்கிள்னு சொல்லுவோம், which is basically இங்க இருக்க ஹையர் டைம் ஃப்ரேம்ஸையும் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் சைக்கிள்ஸை நம்ம we can intertwine. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். பட் இது எல்லா டைமும் வராது. unless and until you have proper chart time, you know what you're doing, you will fuck this up. So basically we were aligning the trade on a weekly time frame for monthly liquidity pools, which is basically previous month highs and lows, monthly liquidity pool. and in the alignment of weekly time frame plays in daily favor. So basically நம்ம வீக்லில தான் இந்த பர்டிகுலர் ட்ரேடை நம்ம அலைன் பண்ணோம். அலைன் பண்ணிட்டு அந்த ட்ரேடை நம்ம எப்போ ட்ரேடுக்குள்ளே போவோம் அப்படின்னாக்கா மண்டே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் மண்டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். we do not fucking trade, we just fucking skip it. ஸோ மண்டே தான் நம்மளுக்கு அந்த ட்ரேடே கிடச்சிருக்கும். அகேன் மண்டே என்ன இருக்குது, விட் வாஸ் அன் இன்சைட் பார், ரேஞ்ச் ஹை, ரேஞ்சில் எதுவுமே சூப்பர் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேட் அ பர்ஃபெக்ட் ஃபக்கிங் சிஆர்டி கைஸ். இங்கே பாருங்க, லுக் ஹியர், ப்ரீவியஸ் டே ஹை சூப். இங்கே என்ன இருக்குது, கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, விச் சிக்னிஃபைஸ் வாட், லோவர் ப்ரைஸஸ். அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இந்த க்ளோஸ் ஆன கேண்டிலோட 50% வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது எப்படி நான் பார்க்காம 50% சொல்கிறேன்னா, அகேன் திஸ் கம்ஸ் வித் சார்ட் டைம். ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே மெஷர் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து ரேஞ்ச் போட்டேனாக்கா லுக் ஹியர், கரெக்டாக 50%ல இருக்கா. இஃப் இட்ஸ் நாட் விசிபிள், சி கரெக்டாக இருக்கா 50%ல. ஸோ அகேன் தட்ஸ் ஹவ் இட் லுக்ஸ், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதை தான் யூ ஷுட் பி பேக் டெஸ்டிங் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours, இல்லைனா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இந்த இடத்துல வந்து we were targeting lower prices. அழகா இட் ஃபெல் டவுன் a weekly fucking range. அப்போ வீக்லியோட அலைன் ஆகிற டைம் ஃப்ரேம் இஸ் 4 hours. ஸோ ஆல் யூ ஹேட் டு டூ வாஸ் வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கோ அப் ஹையர். அகேன் இந்த ஹை தான் ப்ரீவியஸ் டேயோட ஹை, அந்த இன்சைட் பாருக்கு முந்தின நாளோட ஹை. ஸோ என்ன இருக்குது, மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டாக வீக்லி ஓப்பனுக்கு மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹையை சூப் பண்ணிட்டு வேணா ஐ ஆல்சோ ஃபக்கிங் டேர்ம் இட். Look here, previous day high க்கு மேலே போயிட்டு we closed it. டெய்லியோட அலைன் ஆகிற டைம் ஃப்ரேம் இஸ் 1 hour. ஸோ ஆல் யூ ஹேட் டு டூ வாஸ் ஜஸ்ட் வெயிட்
வெயிட் in the 1 hour time frame for that candle to close. இங்கே என்ன இருக்குது, கேண்டில் வந்து மேலே சூப் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, yet we are not still bearish. ஏன்னாக்கா நம்மளுக்கு எந்த கான்ஃபர்மேஷனுமே இல்லை, சும்மா மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு கீழே வச்சிருச்சு, ஐ மீன் மேலே ஸ்வீப் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுன்னு we cannot sell unless and until you know how to align time frames and you've seen it like multiple millions of times. You should not sell. So wait for the next hourly candle to print, which is basically what, 4 AM. 4 AM-க்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போய் ஸ்வீப் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சது, அண்ட் தென் we changed in the state of delivery. இதுதான் நம்மளோட CIST. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த CIST-யோட நம்மளுக்கு அலைன் ஆகிருக்கிற மேட்டர் என்னது, BPR, yes, IFEG, however you want to call it, you can do that. ஸோ look here, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே வந்து இட் ஹேஸ் அலைன்ட். ஸோ நம்ம இங்கே பேசிக்லி ஒரு புல்லிஷான ட்ரெண்டில் இருக்கும், ஒரு பை ப்ரோக்ராம் இருக்கும்னே வச்சுப்போமே. இப்போ நம்மளுக்கு ட்ரேட் எப்படி பண்ணணும்னு தெரியல, எதுவுமே தெரியல, பென் சும்மா மார்க் பண்ணி IFEG வச்சுன்னா, see this is how you have to read price. ஸோ நம்ம இங்கே இருந்து நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ புல்லிஷாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஒவ்வொரு பீடியரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும், கரெக்டாக. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ன நடந்திருக்கணும், ப்ரைஸ் யூஸ்வலாக என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இப்படி ஒரு டப்பா இருக்குன்னா ப்ரைஸ் இப்படி போயிட்டு இங்கே வந்து இதை டேப் பண்ணி மேலே போயிருக்கணும். ஆனால் இங்கே ஏன் ப்ரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்ஸ் பண்ணுச்சு, ஏன் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா, தட் சிக்னிஃபைஸ் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் CIST கேண்டில், ஓகேவா. இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் தான் CIST கேண்டில். இப்போ இது IFEG ஆனதுக்கான ரீசன் என்ன, IFEG ஆச்சுன்னா வாட் இஸ் த மார்க்கெட் டெல்லிங் மீனா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்விட்சிங் ஃப்ரம் அ பை ப்ரோக்ராம் டு அ செல் ப்ரோக்ராம். தெளிவாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட இன்வர்ஷன் இஸ் டெல்லிங் அஸ். அகேன் இப்போ உங்களுக்கு வர வேண்டிய கொஸ்டின் என்னன்னாக்கா, பென் அப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்கே, இதுவும் ஹோல்டு தானே பண்ணுது, அப்போ இது எப்போ தான் தெரியும் அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை விட இதுதான் ரீசெண்டான ஃபேர் வேல்யூ கேப், இதுவே நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அகேன் இது எல்லாமே நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரான் லிக்விடிட்டியில் இருந்து தான் நம்ம இந்த பயஸ்க்கு டிரைவே பண்ணுறோம். சும்மா எடுத்தாங்காட்டின்னு 1 hour time frame open பண்ணி we are not being like stupid, okay இந்த FEG IFEG I'm gonna fucking sell. No, it's not gonna work. You need to have fucking higher time frame context behind it. You need to know where the daily chart is driving to, where the weekly chart is running to. அப்போதான் you can figure out a trade model inside lower time frame. Again daily time frame is the king, அதுதான் எல்லாமே. Weekly time frame is the king. Higher time frame வச்சு தான் you should go ahead and align that. Higher time frameல நீங்க அதை பார்க்குறீங்கன்னா அது lower time frameல எப்படி price actionாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த IFEG உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது. Again see IFEG ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த IFEG இருக்கிற இடத்துக்கு மார்க்கெட் வந்தால் அந்த IFEG-யை இன்னும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். Like what should the market do every time it pulls back into that IFEG? So இன்னொரு டைம் மார்க்கெட் இந்த IFEG-க்கு வந்தாக்கா இது இன்னும் யூஸ் பண்ணணும், இந்த IFEG ரெசிஸ்டன்ஸ். Yeah, exactly. So look here. Look what happened. ஏன் இது ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சு? பிகாஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரே மாதிரி நம்ம ஆர்டர் ஃப்ளோ மாதிரி நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். இப்போ தான் see this is how you should fucking trade. இப்போது இந்த கேண்டில் இங்கே கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, நம்ம சும்மா இங்கே மார்க்கெட் என்ட்ரி கூட நீங்கள் போட்டிருக்கலாம். இஃப் யூ ஆர் பிளானிங் டு ட்ரேட் அ வீக்லி ரேஞ்ச் என்ட்ரியை போட்டு இங்கே ஸ்டாப் வச்சாலே போதும். இல்லை நான் டைட்டாக ஸ்டாப் வைக்கிறேனாக்கா இங்கே ஸ்டாப் வைக்கலாம். டிபெண்டிங் ஆன் தி ஆசட் பிஹேவியர் யுவர் ஸ்டாப் லாஸ் மேட்டர்ஸ். ஸோ இது கரன்சின்றதுனால நான் வந்து ஸ்விங் ஹையில் தான் வைப்பேன். ஸோ இங்கே வச்சுட்டு யூ கேன் ஈஸிலி டார்கெட் நம்ம ட்ரான் லிக்விடிட்டி என்னது, ப்ரீவியஸ் வீக் லோ. இதுதான் உங்கள் ப்ரீவியஸ் வீக் லோ. இது உங்களோட ஸ்விங் ட்ரேட், ஈஸியான ட்ரேட். இதை தாண்டி உங்களுக்கு இந்த ஸ்விங்கை தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்ச உடனே யூ குட் ஹவ் மூவ் யுவர் ஸ்டாப்ஸ் டு பிரேக் ஈவன். பிகாஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ரிவர்ஸ் ஆச்சுன்னா பேசிக்கலி இந்த ஹை நிற்காது, இந்த ஹையை உடச்சி திருப்பி மேலே போய்டும், பை ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல இந்த கேண்டலுக்கு அப்புறமே நீங்கள் ஜாலியாக ஸ்டாப்பை வந்து பிரேக் ஈவனில் போட்டு யூ குட் ஹவ் ஹெல்ட் இட். See ஈஸியாக கீழே போயிடுச்சு. இட் வாஸ் அ நைஸ் ட்ரேட். ஆல் யூ ஹேட் டு டூ வாஸ் ஜஸ்ட் வெயிட், புஷ் த பட்டன் அண்ட் தென் வாக் அவுட். இங்கே டிபி போட்டிருந்தீங்கன்னா அழகாக போய் அடிச்சிருக்கோம். இது DXYல. ஸோ DXYயை வச்சு தான் அகெயின் போன வாரம் சொன்ன மாதிரி DXYயை வச்சு தான் யூ வில் ஹாவ் ஆல் யுவர் கரன்சிஸ் மூவிங். ஸோ இப்போ இது DXYனா ஈவில் இது எப்படி இருக்கும்? அகெயின் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், யூ ஹேவ் டு அலைன். ஸோ போன வாரம் சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம்னு வச்சுப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே, மண்டே இதுதான், ஓகேவா? ஸோ இப்போது மண்டே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா இன்சைட் பாராக இருக்குது. ஸோ இதோட அலைன் ஆகிற ஆசெட் என்ன அப்படின்றது தான் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கோ அஹெட் அண்ட் லுக் ஃபார். மண்டே இதுதான் மண்டே, ஓகேவா? சூப் ஆகலை. இப்போது ஜியூ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஜியூவில் சூப் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஜியூவில் அழகாக வந்திருக்கு.
அகைன் இன்சைட் பார், அதே தான் இன்சைட் பாரை நம்ம ஸ்வீப் பண்ணிடணும். ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெறும் GU மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் நோ ஃபக்கிங் க்ளூ அபவுட் இட். ஓகே, இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் வென் யூ ஹேவ் யுவர் டாலர் பிஹைண்ட், டாலர் வச்சு தான் GU யூஸ் பண்ணணும், சும்மா காட்டி நவர போகிறது கிடையாது இல்லை. ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, டியூஸ்டே தான் நம்மளுக்கு வந்து இதை சூப் பண்ணிருக்கு. சூப் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் இந்த ஸ்டேட் இங்கே கொடுத்துருக்கு. சிம்பிள் as that. All you had to do was, put your trade here, இந்த இடத்துல put your stop here and then let it run. நம்மளுக்கு இங்கே டார்கெட் கிடைச்சிச்சு தெரியுதா, இந்த இடத்துல we could have easily targeted that. This is what a 4-hour trade, simple as that. ஒன்றுமே பண்ணாமல் 4 பட்டன் நமக்கே we are making money out of this shit. அவ்வளோதான், மார்க்கெட்டிங்கை நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இது புரிஞ்சுதா புரியலையா? டைப் 1 புரிஞ்சுதுன்னா, டைப் 2 புரியலைண்ணா. ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் கோல்டு. சி ஃபர்ஸ்ட் திங், கோல்டில் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்த்தாக்கா அப்போது நம்ம புல்லிஷாக தான் இருக்கும். அகெயின் ஏன் அப்படி புல்லிஷாக இருக்கும் அப்படின்னாக்கா, லுக் ஹியர், நம்மளுக்கு மந்த்லியே ஒரு இன்சைட் பாராக முடிஞ்சிருச்சு. ஸோ பொட்டென்ஷியலி நம்ம அடுத்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி வில் பி ப்ரீவியஸ் மந்த் ஹை, இந்த ஹையும் அந்த நம்ம டார்கெட்டிங் திஸ் பர்டிகுலர் ஹை. இதுதான் நான் மந்த்லி டார்கெட் பண்ணுறேன். அகைன் மந்த்லி சார்ட்டை நான் டெய்லி போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா மாதத்துக்கு ஒரு தான் ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆக போகுது. அங்கேருந்து நான் வீக்லி வந்தேனாக்கா வேர் இஸ் தட், இது ஓகே இதுதான் இந்த போன வாரம் கரெக்டாக. ஸோ வீக்லி வந்தாக்கா திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் ப்ரெசென்டட் வித். இந்த கேண்டில் இல்லைன்னு நம்ம நினச்சிப்போம், ஓகேவா. இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகலை. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னாக்கா, we have one particular matter here. இங்கே வந்து ஒரு குட்டி இம்பேலன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு குட்டி இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யூ கேன் பி லைக், இப்போ யூ ஷுட் ஹேவ் அ கொஸ்டின் இந்த மாதிரி, பென் அப்போது நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி வீக்லியில் இன்வெர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம அப்போ வந்து கீழே தானே வரணும், இது ரெசிஸ்டன்ஸாக ஹோல்ட் பண்ணணுமே, கீழே தானே போகணும் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினாக வரணும். ஆனால் அடுத்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், மேலே க்ளோஸ் ஆகிடுச்சா. ஸோ வாட் டஸ் இட் சிக்னிஃபை? இட் சிக்னிஃபைஸ் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ அப்போது மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா வாட் ஷுட் எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் ஷுட் டூ? ஒவ்வொரு டவுன் க்ளோஸ் கேண்டலும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆர்டர் பிளாக்காக ஹோல்ட் பண்ணணும். ஒவ்வொரு டவுன் க்ளோஸ் கேண்டலும் ஆப்போசிட் கலர் கேண்டில் எல்லாமே ஆர்டர் பிளாக்காக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், ப்ரைஸ் கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் கீழேயே போக விடாமல் பாடி க்ளோஸ் மேலேயே தான் இருக்குது. அகேன் சி மேலே 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 போயிருக்கா. இப்போது இங்கேயே உங்களுக்கு ட்ரா தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த ஹைக்கு தான் போக போகிறோன்ட்டு. தெரிஞ்சிருக்கணும், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த வரும்போதே இந்த ஹைன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த வாரம் முடிஞ்சு இந்த வாரம் பிரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஹைன்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போது இங்கேருந்து நம்ம டெய்லி சார்ட்டுக்கு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் திஸ் வீக் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணிடலாம்னு பார்ப்போம். சி அகேன் இஃப் யூ லுக் அட் ஹியர், நம்ம டெய்லி கேண்டில் மண்டே ஒன்றுமே தெர் இஸ் நோ ஃபக்கிங் இன்ஃபர்மேஷன் இன் திஸ், வி கேனாட் ட்ரேட் திஸ் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா. இங்கேயுமே நம்ம எதுவும் பண்ணியிருக்க முடியாது, வெனஸ்டேவும் நம்ம எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் தேர்ஸ்டேலேருந்து மார்க்கெட் ஜஸ்ட் ரேன் ஹையர். And why did market go higher? Because we had some sort of global economic conditions happening between two countries. அதனால தான் we went higher, ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி all you had to do was just align some fucking time frame and then trade it. ஸோ வீக்லின்றதுனால நம்ம அங்கேருந்து ஒரு 4 hour வந்தாக்கா, look here என்ன ஆயிருக்கு, அழகாக ஒரு பிடி அரேக்குள்ள வந்திருக்கு இம்பேலன்ஸில். இந்த இம்பேலன்ஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல, டவுட் இருக்குது அப்படின்னாக்கா, ஆல் யூ ஹேட் டு டூ இஸ் வெயிட் ஃபார் அ கேண்டில் க்ளோஸ் அபவ் திஸ். ஏன்னா இது ஹோல்ட் ஆச்சுன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் மேலே வச்சிருச்சுனாக்கா, டிபெண்டிங் ஆன் த டைம் ஃப்ரேம் யூ கேன் எதர் ஹேவ் அ லிமிட் ஆர்டர் ஆர் அ மார்க்கெட் என்ட்ரி அண்ட் தென் புட் யூர் ஸ்டாப் ஹியர் ஃபார் அ ஈஸி 2 hour. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த லோவில் பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ 2 hour ட்ரேட். இல்லை இங்கே எங்கேயாவது எடுத்திருந்தீங்கன்னா இட் வுட் பி அ 1 hour ட்ரேட். அண்ட் தென் நம்ம பார்த்தாக்கா நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் லோலையுமே வந்து ஒரு சூப் இருந்தது. சி இங்கே பாருங்கள், தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். அங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக ட்ரேட் பண்ண மாட்டேங்க, என்ன பண்ணுவோம், வீக்லி ஹைஸ் அண்ட் லோஸாக மார்க் பண்ணுவோம். ஹைஸ் அண்ட் லோஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லோ சூப் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். லோ சூப் ஆகிடுச்சு, சூப் ஆனதும் இந்த பர்டிகுலர் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சது, பட் இட் வாஸ் நாட் வெரி எஃபிஷியன்ட். ஏன்னா இந்த பர்டிகுலர் இம்பேலன்ஸ் வாஸ் ஆக்சுவலி ஹோல்டிங் ப்ரைஸ், ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, இந்த இம்பேலன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போகட்டும் அப்படின்ட்டு நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். சி இம்பேலன்ஸ்குள்ளேயே தான் இருக்குது, 50%க்குள்ளேயே தான் இருக்குது. கீழே வந்துச்சு, அகைன் மேலே போச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, மேலே போச்சு, திருப்பி கீழே வந்துச்சு. ஒன்ஸ் we went above this particular imbalance, that becomes your what, bullish breaker, however you want to call it. This becomes a bullish fucking breaker, ஓகேவா. திஸ் இஸ் a bullish breaker block. இங்கேருந்து you could have traded it. இல்லை நான் பிரேக்கர் எடுக்க மாட்டேன், நான் IFEG எடுப்பேனாக்கா, all you had to do was put a limit order here, let the market come back to the IFEG, hold it as support for higher prices. அங்கே எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 4 hourல இருந்து ஒரு 15 minute போனீங்கன்னாக்கா, சி
ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஆக்சிலேட் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா இதுதான் உங்களோட சூப். ஓகேவா, இங்கேருந்து நீங்கள் அடுத்தடுத்து வர ரீசெண்ட் ஹைஸ்க்கு நீங்கள் ஸ்விங்கை ஃபஸ்ட்டு இந்த ஹை இருந்தது, மார்க்கெட் திருப்பி வரல, திருப்பி இந்த ஹை இருந்தது, மார்க்கெட் திருப்பி வரல, திருப்பி இந்த ஹை இருந்தது, இதை தாண்டி மேலே ஸ்ட்ரக்சராகவே நம்ம எதுவுமே போகல. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் வாட், வெயிட் ஃபார் மார்க்கெட் டு புல் பேக் இன்டு அ டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே இருக்க லோ எது, இந்த லோ தான். அந்த லோ என்ன பண்ணியிருக்க மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிச்சு, விச் சிக்னிஃபைஸ் வாட், இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோன்ட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்பினதை நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது பென், நான் எப்படி இதை நம்பி ட்ரேட போகிறதுனாக்கா திஸ் கம்ஸ் வித் லாட் ஆஃப் சார்ட் டைம். ஏன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் we were actually expecting for a fill here. ஓகேவா, ஸோ இங்கே இருந்து இந்த கேண்டில் நீங்கள் போட்டிருக்க வேண்டாம், ஏன்னா இந்த கேண்டில் போட்டால் நம்ம இங்கே ஸ்டாப் வச்சிருக்கணும். ஓகேவா, அகைன் இது எல்லாமே ஹவு யூ align time frames and then read it. So for example, நான் இந்த IFEGலே லிமிட் ஆர்டர் போட்டேன்னா என் ஸ்டாப் வந்து கேண்டில் க்ளோஷர் பிலோ திஸ் ஃபேர் வேல்யூ கேப் தான் இருக்கும். ஹார்ட் ஸ்டாப் வச்சுக்க முடியாது கேண்டில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில். ஸோ let's say if that is a 4 hour IFEG னா ஒரு 4 hour கேண்டில் எனக்கு இந்த பாக்ஸை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாதான் I can cut my trade out. அது வரைக்கும் இந்த ட்ரேட் இஸ் வேலிட். அதுதான் that's how you fucking trade IFEG. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தாக்கா let's say எனக்கு வந்து இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது, I'm not favoring sales, I'm looking for longs, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த இம்பேலன்ஸ் வந்துருச்சு. இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து you could have had a limit order here. அகேன் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த இம்பேலன்ஸ்க்கு வராமல் மேலே ஒரு புது இம்பேலன்ஸ் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் லிமிட் ஆர்டர் போட்டு யூ கேன் புட் யுவர் ஸ்டாப் ஹியர். ஏன்னா இந்த லோ தான் யூ ஆர் டெக்னிக்கலி ஆன்டிசிபேட்டிங் திஸ் லோ டு பி த லோ இந்த மூவுக்கு. அப்போது இங்கே நீங்கள் ஸ்டாப்பை போட்டுட்டு ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஃபக்கிங் டார்கெட் த ஹைஸ். சி, ஏன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் வச்சுப்போம், அது ஸ்டூபிடிட்டி. அப்போ நீங்கள் இங்கே எடுத்துருக்க கூடாது, வெயிட்டட் ஃபார் மார்க்கெட் புல் பேக் ஹியர். இங்கே எடுத்திங்கன்னா ஸ்டாப் இங்கே தான். இது இன்வாலிடேட் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே இருந்து இட் வில் டூ சம்திங் லைக் திஸ். இது இன்வாலிடேட் ஆயிடுச்சுனாக்கா இட் வில் ப்ராபப்ளி டூ சம்திங் லைக் இங்கேருந்து இட் வில் கம் டவுன் அண்ட் தென் கோ அப், கம் டவுன் கோ அப். இதையே சூப் பண்ணலாம், ஏன்னா அதுவுமே சான்சஸ் இருக்குது. இங்கே இன்னொரு சூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போகலாம். ஓகே, இல்லைனா மொத்தமாக கூட கீழே வந்துடலாம். ஸோ ஆல் டிபெண்ட்ஸ், யூ ஹேவ் டு நோ வேர் யூ ஷுட் புட் யுவர் ஸ்டாப்ஸ் அக்கார்டிங் டு யோர் ஸ்ட்ராட்டஜி, யோர் ட்ரேடிங் பிளான். இது நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன், நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். இஃப் ஐ ஹேவ் டேக்கன் திஸ் ட்ரேட், நான் இதை எடுக்கல பிகாஸ் ஐ வாஸ் பிஸி டூயிங் அதர் ஸ்டஃப். ஏன்னா திஸ் வாஸ் பேசிக்லி 4 AM and I'll be sleeping during London session. I don't trade London, I don't trade Asia unless and until I'm like super bored or I had something else to do. So this is how this particular week has evolved. ஸோ அது ஈவால்வ் ஆனது இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டில் நம்மளுக்கு இதுதான் தெரிஞ்சது. இப்போது திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ட். வேறு ஏதாவது ஆசெட் ஏதாவது பார்க்கணுமா? அண்ட் நான் நாஸ்டாக் எப்படி ட்ரேட் பண்ணுன்றது உங்களுக்கு அந்த வீக்லி பே அவுட் சீரீஸில் பிரேக் டவுன்ஸ் வரும். ஸோ அதை பார்த்து அதில் தெரிஞ்சுக்கோங்க. ஹவு டு யூஸ் ஹெச்டிஎஃப் இண்டிகேட்டரா? ஹெச்டிஎஃப்ல நான் எங்கே ப்ரோ, இங்கே இண்டிகேட்டரே நான் போடலையே ப்ரோ. நான் போட்டிருக்கிறது வெறும் ஒரே ஒரு இண்டிகேட்டரு, என்னோட பேர், அதான் அந்த ஜஸ்ட் த பிராண்ட் நேம் தட் ஐம் ட்ரைங் டு ப்ரமோட். வேறு எந்த இண்டிகேட்டருமே போடலையே இங்கே. அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு டேட் இருக்கும், டேட்டும் என்ன ஆசெட்ன்றது இங்கே இருக்கும். நான் வேறு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணலையே. ஐ டோன்ட் நோ வாட் இண்டிகேட்டர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரோ. யூ ஷுட் டெல் மீ. தட்ஸ் ஹவ் வி ராப் Saturday class. Okay boys, it was nice talking to you. Have a great weekend.